போட்டு இதுன்னு அது எங்கே இது தொண்டையில் போய் அடைச்சிக்கிச்சு. அந்த பிள்ளை நல்ல வேலை நான் பக்கத்தில் அந்த பிள்ளைங்கவும் பக்கத்தில் 4-5 பேர் இருக்காங்களா, இது மாதிரி போய் அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லவும் அவன் தூக்கி அந்த பிள்ளைய ஒரு வயிற்றில் ஒரு குத்தி ஒமட்டுற மாதிரி பண்ணவும் அந்த பொண்ணு ஒமட்டிடுச்சு. அது நல்ல வேலை நேற்று எடுத்துருச்சு, இல்லாட்டி அந்த பிள்ளை செத்துருக்கும். நேற்று அந்த வீடியோ பார்த்தேன், அது என்றைக்கு போட்டிருந்தான்னு தெரியல, ஆனால் நேற்று நான் பார்த்தேன். நமக்கு இங்கே வீடியோ பார்க்கணும்னு நேரம் இருக்குது, வேலை செய்யவே நேரம் பற்ற மாட்டாங்குது. இந்த மருந்து அங்கே ரெடியாக ட்ரம்மில் கலக்கி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், ட்ரம்மில் நேர் ஓசுக்கிட்ட ட்ரம்மில் கலக்கி மருந்து ரெடியாக வச்சுருக்கேன். இது எடுத்தோடனே பூச்சி விழுந்துச்சு, இந்த மாசி பச்சை இந்த மாதிரி பூச்சி விழுது. அதனால் பாப்பா அன்றைக்கி இருக்க சொல்லியிருக்கேன். மாசி பச்சைக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி, இது பூச்சி தான், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. வேறு பூச்சி விழுவுறது தான். அது நிறையா விழுந்துருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி வச்சுருக்கேன். சரி வா பாப்பா, ஓகே வா, அம்மா இருக்குடிங்க வா, இது பிடிச்சிக்க. பாப்பா வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி லைவ் மாசி பச்சை அறுத்து அப்படியே அறுத்து போட்டுக்கிறதெல்லாம் காமி. நமக்கு இன்னிலேருந்து ஆயுத பூஜை வரோம், அடிக்கிறேன் நவத்துறான். என்ன அப்படி வியாபாரம் பண்ணி என்னது ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் ஆம்பளை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில நேரம் கூட தோணும். என்னடா பண்ணுறதுன்ட்டு. இன்றைக்கி என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு? என்ன அரிசி? ரேஷன் அரிசி. ஆளுங்கள்ட்ட சொல்லு. என்னத்தை செய்கிறது, கடை மேலே கடை கட்டதான் வாழ்க்கையே போயிடும். கடை வாங்கி அதை செலவு பண்ணி அந்த கடன் கட்ட தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடனும் கட்டின பாட்டில் எதுவும் முடிஞ்ச பாட்டில். ஆனால் பிள்ளைங்களாம் ரேஷன் அரிசி எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாம் ஊட்ட அரிசி தின்னு இருக்குது. என் பிள்ளைங்க என்ன ரேஷன் அரிசி தான் தின்னுட்டு இருக்குது. நானுமே ரேஷன் அரிசி தான் தின்னுட்டு இருக்கேன். என்றைக்கா ஒரு நாளைக்கு வழி பிறக்கும். நாங்கள் 2024 2025 வழி பிறக்கும். 2025 இப்படியே மனசை தேர்த்திக்கிட்டே போகிறேன். அடுத்தடுத்து தேர்த்திக்கிட்டே போகிறேன். ஆனால் என்ன என் வாழ்க்கை நான் மாறின மாதிரி இல்லை. நீ இருக்காருல என்ன ஒரு 4-5 வருஷம் இருப்பேனா, இருக்க நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்கும்போது தேர்த்திக்கிட்டே மனசை தேர்த்திக்கிட்டே போயிட வேண்டியது. இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன கொஞ்சம் கடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவது கடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். கடை மேலே கடை, 100 பக்கம் கடை வாங்குற மாதிரி வந்துடுது. கடனை கட்ட 100 பக்கம் கடை வாங்குறேன். அது வாழ்க்கையாக இருக்குது. இப்படியே காமிச்சிட்டு அப்படியே அம்மாவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். மணி இப்போ 6 ஆக போகுது. எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இன்னைக்கு பூ மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். கரெக்டாக 4 மணிக்குள்ளே போகிறேன். நான் அவரை பார்த்தது கூட இல்லை, அதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது கூட இல்லை. அவர் யூடியூபரு அப்படிங்கிறாரு. எனக்கு நான் என்னத்தை சொல்கிறது, 4 மணிக்கு சரி வழியை விட்றதுக்கா 6 அடித்தேன். வாத்திருப்பார் பழகுது. ஆசி பச்சை நம்ம தான் போட்டிருக்கோம். ஏன்னா வேறெல்லாம் போடுவாங்க எல்லோரும். ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் பிழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களே நானே பிழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் அவங்களுக்கும் ஆப்போசிட்டு. எல்லோரும் மாற்றி வச்சு உண்டணும், எல்லோரும் பிழைக்கணும். ஏன்னா எனக்கு நான் இது மாதிரி தான் நிறையா தடங்களை மீறி இருந்தேன். இப்போ நான் வந்து பயப்படுறது இல்லை. என்னத்த பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு போயிடும். அது மாதிரி ஃபோனு வந்து லைவை கெடுத்து விட்டுருச்சு. இதே நான் லைவ் சின்னதாக இருக்குது. பாப்பாவுக்கு ஃபோனை கொடுத்தேன், லைவ் வீடியோ சின்னதாகி போச்சு, ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இப்போ ப்ளஸ் ஸ்க்ரீன் சைஸ்